இப்ப பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்குவோம். நீதானே பொஞ்சாதி நானே சரிபாதி. நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி. இன்னைக்கு நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் தானே. இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டணும். ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசக்கூடாது. இப்போ உங்களை யாராவது ஒருத்தர் வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முடிச்சு போடுங்க. நான் வந்து போடுறேன். இப்ப எனக்கு பீஸா, மில்க் சாக்லேட், கூல் ட்ரிங்க் நான் உங்களுக்கு முடிச்சு போட்டிருக்கேன்ல, அதுக்கு பதிலா இதெல்லாம் வாங்கி தரணும். நீ கேட்ட எல்லாமே உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல கல்யாணம் நடந்து முடியட்டும். சரி இந்தா எனக்கு கூட. இப்ப மாப்பிள்ளை பொண்ணோட நெத்தியில இந்த குங்குமத்தை வைங்க. இப்ப ரெண்டு பேரும் அக்னியை சுத்தி வரணும். எந்திரிச்சு நில்லுங்க. இருங்க பண்டிதரே, இந்த கல்யாணம் இப்படி எல்லாம் நடக்காது. என்னோட அபியும் பிரக்யாவோட உறவும் ரொம்ப விசித்திரமானது. இவங்களோட குங்குமம் பாக்கியம் ரொம்ப விசேஷமானது. எத்தனை தடவை பிரிஞ்சிருக்காங்க, எத்தனை தடவை சேர்ந்திருக்காங்க. ஆனாலும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்ந்திருக்காங்க. இந்த மாதிரி காதலிக்கிற ஜோடியை பாக்குறது ரொம்ப அரிது. இந்த கல்யாணத்தை சாதாரணமா நடத்தலாமா? விசேஷமான கல்யாணத்தை விசேஷமா தான் நடத்தணும். ஒவ்வொரு முறை அக்னியை வலம் வரும்போது ஒரு சத்தியம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் யாரும் இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. சத்தியங்கள் விசேஷமா இருந்தா கல்யாணம் இன்னும் விசேஷமாயிடுமே. இவங்க காதல் இவ்வளவு விசேஷமா இருக்கும்போது இவங்க கல்யாணமும் விசேஷமா தானே இருக்கும். சரி ஆரம்பிங்க. ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு புது சத்தியம். அபி, பிரக்யா, நீங்க என்ன சத்தியம் பண்றதா இருந்தாலும் அதோட காப்பி ரைட்ஸ் நாங்க தான் எடுத்துப்போம். சரியா பாருங்க. பண்டிதரே, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. சத்தியத்தை அவங்களே பண்ணிக்குவாங்க. That's like my granny. நான் உனக்கு சத்தியம் பண்றேன் பிரக்யா, இனிமே நான் உன் மேல கோவப்பட மாட்டேன். நானும் சத்தியம் பண்றேன், இனிமே உங்களை கோவப்படவே விட மாட்டேன். That's nice. வா போலாம். நான் உனக்கு சத்தியம் பண்றேன் பிரக்யா, இனிமே நான் உன்னை இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்ல மாட்டேன். நானும் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், இனிமே நான் எங்க போனாலும் என் கூடவே உங்களை கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா உங்களை விட்டுட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன். சொல்லமா?
நான் உனக்கு சத்தியம் பண்றேன். தப்பு நான் பண்ணாலும் நீ பண்ணாலும் நான் தான் உன்னை சமாதானப்படுத்துவேன். நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், நான் சீக்கிரம் சமாதானம் ஆயிடுவேன். நான் சத்தியம் பண்றேன், இனிமே நமக்குள்ள எந்த பிரிவும் ஏற்பட விட மாட்டேன். நானும் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நம்ம 2 பேருக்கும் நடுவில் 3வது மனுஷங்க யாருமே வர மாட்டாங்க. அப்ப நான் எங்க போவேன்? நீ 3வது மனுஷி இல்ல, நீ எங்கள்ல ஒருத்தி, அபிக்யா. அபிக்யா. இப்ப 2 பேரும் பொண்ணு மாப்பிளையும் அக்னியை சுத்தி வரணும். தெரியும் பண்டிதரே, இதுன்னு முதல் தடவை இல்லையே. வா பிரக்யா, முன்னாடி வா. நான் உனக்கு சத்தியம் பண்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நான் சத்தியம் பண்றேன், எப்பவுமே நான் உங்களை என் அடிமையா தான் வச்சுப்பேன். கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மணப்பொண்ணு நேஹாவும் மாப்பிள்ளை தருணும் மண்டபத்துக்கு வரீங்களா? டாடா, டாடா நீங்க ஏன் அழறீங்கன்னு எனக்கு தெரியும். இனிமே நாம ஒண்ணா இருக்க மாட்டோம் தானே? ஆனா நாம உங்க வீட்டுக்கு வெளியில சந்திக்கலாம்ல? தினம் சந்திக்கலாம். என்னால முடிஞ்ச அவங்க கிட்டே கேக்குறேன், உங்களையும் எங்க கூடயே இருக்க வச்சுக்க சொல்லி. டாடா, ஐ லவ் யூ. எப்பவுமே நீங்க என்னோட டாடா, நான் உங்களோட பிரின்சஸ். நீ என்ன சொன்ன? பிரக்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படி ஒரு வார்த்தை சொல்லாத. பிரக்யா எனக்கு தான் சொந்தம். நீ அவன் மேல உரிமை கொண்டாடி அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும். அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க நீ தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. கடந்த 7 வருஷமா பிரக்யா கூட இருக்கிறது நான் தான். பிரக்யாவும் நானும் 2 உடல் 1 உயிர் மாதிரி. ஒருவேளை நீ அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முயற்சி பண்ணனா நான் என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர எங்க உறவை அழிய விட மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அபிஷேக பிடிக்குமா? ஐ லவ் யூ டாடா. ஆனா எப்போலாம் டாடியை சந்திச்சேனோ அப்போலாம் அவரை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன தப்பா நினைக்காதீங்க.
ரெண்டு பேரும் வாங்கப்பா. உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆண்டவன் புண்ணியத்துல இனிமேலாவது நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும். நானும் உங்க ரெண்டு பேருக்கும் நிறைய blessings கொடுக்க போறேன். அதாவது இன்னைக்கு ராத்திரி நீங்க உங்க பொண்ணுக்கு டின்னருக்கு பீட்சா, கூல் ட்ரிங்க், அப்புறம் நிறைய சாக்லேட்ஸ் கொடுங்க. தருண், என்னை மன்னிச்சிடுப்பா. நான் எப்பவுமே உன்னை எதிர்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு தோணுது என் நேஹாவோட சாய்ஸ் தப்பு இல்லைன்னு. இனிமே நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தன். தேங்க்யூம்மா. என் செல்லம். என் நேஹாவை பத்திரமா பாத்துக்கணும். இல்ல நான் சும்மா விட மாட்டேன். மைத்திலி, அதை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. நான் இருக்கேன்ல. ஏய், என்ன பண்ற? இங்க வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைமா. நல்லா இருக்கு. அக்கா, என்னாச்சு? எத்தனை வருஷமா தனியா இருந்தாங்க. ராமனும் சீதையும் வனவாசத்துக்கு போன மாதிரி தனியா இருந்தாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பிரிஞ்சிருந்திருக்காங்க. அக்கா, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? உண்மைதாம்மா, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அட கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கண்ணீரை கொடுங்க. நானும் கொஞ்சம் அழுது வைக்கிறேன் சந்தோஷத்துல. வேண்டாப்பா, இது வரைக்கும் நீங்க அழுததெல்லாம் போதும். இனிமே ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இனிமே நாங்க சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா இருக்கிறத பாருங்க. எங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சின்ன கண்ணனை கொடுங்க, அது போதும். அதுக்கு என்ன பாட்டி, ட்ரெஸ் மாத்தின உடனே எல்லாம் அழகா இருக்குல்ல? நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அடுத்து நாம அந்த தனுவை இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியில அனுப்புறதுன்றத யோசிக்கணும். பட் ஐ திங்க் அவ தானா அவங்க லைஃப்ல இருந்து வெளியே போயிடுவா. உங்களுக்கு அப்படி தோணுதா? அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. அவ அப்படிலாம் போக மாட்டான். நாம தான் வழுக்க டைமா அவளை கழுத்தை பிடிச்சு தள்ளணும். நான் அக்கா கிட்ட பேசலான் இருக்கேன். தனுவை மாமா பக்கத்துலயே வரவிடாதீங்கன்னு சொல்ல போறேன். வேண்டாம், இப்போதைக்கு நீ எதுவும் சொல்லிட வேண்டாம். இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க கொஞ்சம் லைஃபை என்ஜாய் பண்ணட்டுமே. தனு விஷயம் அவங்க வரைக்கும் போக வேண்டாம். இதை நாமளே பார்த்துக்கலாம். மறுபடியும் அவ ஏதாவது ட்ரை பண்ணானா யோசிக்காம அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட வேண்டியதான். கரெக்டா சொன்னீங்க நீங்க. அங்க பாத்தியா, கொஞ்சம் பூ தேவைப்படும். சரி வாங்க. ஃபைனலி 2 கல்யாணமும் முடிஞ்சது. ஆனா கடவுள் என் விஷயத்துல ஒரு நல்ல வேலை பண்ணிருக்காரு தெரியுமா? என் பொண்ணோட புகுந்த வீடு பக்கத்திலே இருக்கிறதுனால இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்னு போயிட்டே இருப்பேன். அப்புறம் நேஹா தருணோட குழந்தைங்கள நான் தான் வளர்க்க போறேன். குழந்தைங்களா? மைதிலி, அதுக்கு முதல்ல நீ வளரணுமேமா. கொஞ்சம் டைம் கொடு, அவங்க விளையாடட்டும். தனு, அட இன்னும் என்ன இங்க இருக்கப்பா? போய் ஓய்வு எடுத்துக்க. மத்தது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அபி, நாங்க எல்லாரும் பார்த்துட்டோம். முதல்ல போய் ரெஸ்ட் எடுப்போம். உன் சேட்டைய கொஞ்சம் குறைச்சிக்கோ. நேஹாவை நாங்க நல்லபடியா வழி அனுப்புறோம். அது வரைக்கும் போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல நாங்க நேஹாவை வழி அனுப்பிட்டு தான் போவோம். இப்போ எதுக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க இது பாரு, இரு, பெரியவங்க பேச்ச மீறக்கூடாது. அவங்க தான் நேஹாவை வழி அனுப்புறேன்னு சொல்றாங்களே. நீங்க நம்ம வீட்டு பொண்ணை வழி அனுப்பி வைங்க. நான் ஐயோ என்ன பண்றீங்க? நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை கவனிச்சுக்கிறேன். இவகிட்ட நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சேட்டை வேற பண்ண வேண்டியிருக்கு. தனு, அது
நீங்க சொல்ற மாதிரி நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டயர்டா என்ன கொஞ்சம் கீழே இறக்கி விடுறீங்களா? டென்ஷன் ஆகாத, ரூம்ல போய் இறக்கி விடுறேன். எக்ஸ்கியூசஸ். என்ன இறக்கி விடுங்க. ரூமுக்கு போய் இறக்கி விடுறேன். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இனிமே வாழ்க்கை பூரா நாமளும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். இன்னும் நீங்க தான் இருக்கியா? கிளம்பலையா? உன்னோட பிரக்யாவை விட்டுட்டு போக உனக்கு மனசு வர மாட்டேங்குது போல இருக்கு. உன்னை சூப்பரா கழட்டி விட்டுட்டால அவ. போறேன். ஐ நோ நீ அவளை மனசார காதலிச்ச. ஆனா காதலிக்கிறது, அந்த காதலை அடையிறது ரெண்டுமே வேற வேற விஷயங்கள். யார் வேணும்னாலும் காதலிக்கலாம். ஆனா அந்த காதலை எல்லாராலையும் நிச்சயமா அடைய முடியாது. அதுலயும் உன்னால அது முடியவே முடியாது. ஏன்னா உன்கிட்ட அந்த கட்ஸே இல்லை. ஐம் சாரி, பட் யூர் ஹெல்ப்லெஸ் அண்ட் ஸ்பைன்லெஸ் பர்சன். 2 பேரும் 7 வருஷம் ஒன்னா இருந்திருக்கீங்க. ஒரு புருஷன் தான் பொண்டாட்டி கொடுக்குற அத்தனை விஷயங்களையும் நீ அவளுக்கு கொடுத்துருக்க. ஆனா பதிலுக்கு உனக்கு என்ன கிடைச்சது? வெறும் ஏமாற்றம் தான். ஐ மீன், இந்த உலகத்துல எந்த புருஷனாவது தான் பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவ உன் பொண்டாட்டி தானே. அந்த ஊர் உலகத்துக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? உன்னோட பிரக்யா எதுக்காக உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? உன்னை பத்தி என்ன பேசுவாங்க தெரியுமா? நீ ஒரு ஆம்பளையே கிடையாது, அதனாலதான் உன்னை விட்டு அவ போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஐயோ, பிரக்யாவை அடையணுங்கிறதுக்காக நான் அந்த அபிஷேக்க கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். ஆனா பிரக்யா வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியாது. உன்னோட பலவீனத்துக்கு காதலுங்கிற பொய்யான பேரை கொடுத்துட்டு இருக்க நீ. உன்ன மாதிரி ஒரு கோழைக்கெல்லாம் முதல்ல காதலிக்கிற தகுதியே கிடையாது. எல்லாம் முடிஞ்சிருச்சுல, எதுவும் மிச்சம் இல்லல? எல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சு, எதையும் மறக்கல. பெர்ஃபெக்ட். இந்த அலங்காரத்தை எல்லாம் பார்க்கும்போது நம்ம முதல் இரவு ஞாபகம் வருது இல்ல? நம்மள விடுங்க, அவங்களோட முதல் இரவை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அவங்க வரதுக்கு டைம் இருக்கு. அது சொல்லிட்டே இருக்கல, ஏன் அப்படிலாம் இறக்க முடியாது. கட்டில் மேல தான் இறக்கி வைப்பேன். ஐயோ ப்ளீஸ் அபி, கொஞ்சம் இறக்கி விடுங்க. இரு. என்ன பண்றீங்க நீங்க? என்ன போய் குழந்தை கூட்டிட்டு வரணும். ஐயோ, எப்படி தனியா நீங்க வேற ஒளிஞ்சுக்கிட்டலாம் எந்த பிரயோஜனமும் இல்ல. வரும்போது எந்த ஆக்ஷனும் நடக்கலாம். 2 பேரும் அங்க இருந்து வரீங்க, ஏன் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு எனக்கு கோவப்படுறீங்க? நாங்க பெருசா எதுவும் பார்க்கல. அதுவும் இல்லாம இங்க பெருசா எதுவும் நடக்கவும் இல்ல. குழந்தைய கூப்பிடுன்னு நான்சென்ஸ். இந்த வீட்ல எல்லாருமே குழந்தைங்களாட்டம் நடந்துக்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? நீங்களுமா? இல்ல, அது வந்து நாங்க சொல்லு, கேக்குறால, சொல்லு. சரி வெளியில போங்க. இப்படி இன்னொரு ரூம்குள்ள எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்க கூடாது. ஆர்டர் வந்துருச்சுல, கிளம்புங்க. ஒரு நிமிஷம், குழந்தைங்க கியாரா சன்னி கூட இருக்கா? பிரியா, அது வந்து குழந்தைங்க 2 பேரும் இன்னைக்கு எங்க ரூம்லயே படுத்துக்குவாங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெரி நைஸ். இன்னைக்கு கியாரா எங்க கூட இருக்கட்டும், சன்னி கூட அவ ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு அவளுக்கு இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் டே. அப்புறம் அவ அங்க சந்தோஷமா இருந்தா நீங்க 2 பேரும் இங்க சந்தோஷமா இருக்கலாம்ல. கரெக்ட்டா சொல்லிட்டேன். த்ரிஷா சொல்றதும் கரெக்ட் தானே? இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க 2 பேரும் இப்பதான் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. சோ இன்னைக்கு ராத்திரி ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஹாப்பியா இருக்கணும். அப்புறம் பிரக்யா, நீங்க அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு அவளை பார்க்க நீங்க வரணும்னு அவசியமே இல்ல. அதே மாதிரி எங்க 2 பேரும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. கரெக்ட் தானே? சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு நான் அப்புறம் இவர குழந்தைங்க எல்லாரும் கதவை சாத்திக்கிட்டு தூங்க போறோம். ஓகே, நோ டிஸ்டர்பன்ஸ். கதவை லாக் பண்றோம், நீங்களும் பண்ணணும். ஓகே? புரிஞ்சிருச்சு. நாங்களும் கதவை லாக் பண்ணிட்டு தூங்குறோம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா இப்பவே சொல்லிடுங்க ப்ளீஸ். சும்மா ரூமை விட்டு வெளில வரக்கூடாது. ஓகே? யாராவது வந்து கதவை தட்டினாலும் கதவை திறக்க கூடாது. ரூமை நல்லா லாக் பண்ணிக்கிட்டு தூங்கணும். சொன்னது காதுல விழுந்துச்சுல, நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஆனா த்ரிஷா, அதுக்கு நீங்க 2 பேரும் முதல்ல வெளியே போகணும்ல. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா விடிய பேசிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பேசுறதுக்கு டைமே கிடைக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 1-2 எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கும் சான்ஸ் தெரியும்.